பழைய மரப்பெட்டி. அந்த பெட்டியை திறந்த சில நாட்கள்லேயே அவருக்கு சில விபத்துகளும் சில பயங்கரமான கனவுகளும் சில மர்ம உருவத்தையும் பார்த்ததாக இந்த கெவின்கிற நபர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் விசாரணை பண்ணதில்லை அந்த பெட்டிக்குள்ள ஒரு தீய சக்தி அடைக்கப்பட்டிருக்கிறதா வதந்தி ஒன்று பரவச்சு. அதை சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் 2001ஆம் காலகட்டத்தில் ஒரு அமெரிக்காவில் இருக்கிற பழைய பொருள் இருந்து இந்த கெவின்கிற நபர் அந்த மரப்பெட்டியை வாங்குறாரு. அந்த மரப்பெட்டியை கொடுத்த அந்த குடும்பம் இந்த பெட்டியை எப்பயுமே ஓப்பன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியே கொடுத்துருக்காங்க. இவரும் அதை சஸ்பென்ஸை தாங்க முடியாமல் ஒரு நாள் இந்த பெட்டியை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி சில நாட்கள்லேயே அவருக்கு காரில் போகும்போது சில விபத்துகளும் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் டெய்லியும் தூங்கும்போது பயங்கரமான கனவுகள்லாம் வருமாமா. அதுக்கப்புறம் திடீர்னு நைட் எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு கருப்பு நிலை கிராஸ் ஆகிற மாதிரியும் இந்த மாதிரிலாம் கனவுலாம் கண்டதாகவும் நேரில் பார்த்ததாகவும் சொல்லியிருக்காரு. இவருக்கு சரிப்பட்டு வராதற்காக என்ன பண்ணுறாரு, இந்த மரப்பெட்டி என்ன பண்ணுறாரு, ஏன்னா இந்த இன்டர்நெட்டில் திரும்பி சேல்ஸ் பண்ணுறாரு. சேல்ஸ் பண்ண அந்த வாங்கின நபரும் கொஞ்சம் நாட்கள்லேயே அவரும் அவரோட ஃபீட்பேக்கை விட்டு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எனக்கும் நடக்குது, எனக்கு விபத்து உட்படுது, எனக்கு இந்த மாதிரி கனவுலாம் வருது, பயங்கரமான சம்பவம்லாம் வீட்டுக்குள்ள நடக்குதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பெட்டியோட ஹிஸ்டரியை பார்க்கும்போது அவருக்கு என்ன சொல்ல வரணும், இந்த பெட்டிகளில் ஒரு தீய யூத நாட்டை சேர்ந்த டிபுக் என்ற ஒரு தீய ஆவி அடைக்கப்பட்டிருந்ததாகவும் அதனால தான் இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இது உண்மையா இல்லையான்னு சயின்டிஃபிக்காக நிரூபிக்க முடியல, பட் இது உண்மையாக நடந்திருக்குன்னு சொல்லி அதில் போட்டிருக்குது.